சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் வாகன தணிக்கையில் காவல்துறையினரும் சிறப்பு பறக்கும் படையினரும் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் உதகை நீலகிரி பகுதியில் காரை மறித்து பரிசோதனை செய்ததில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கோவையிலிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நகைகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவக்குமார். வணக்கம் சிவக்குமார். உதகை பகுதியில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 3 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் 24 மணி நேரம் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு உதகை சேரிங்கிராஸ் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போது கோவையில் இருந்து உதவிக்கு வந்த ஒரு லாஜிஸ்டிக் ஓம்னி காரை தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அந்த வாகனத்தில் இருந்து சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து நகைகளுக்கு உண்டான ஆவணங்கள் வாகனத்தில் இருந்தவரிடம் தேர்தல் படையினர் கேட்டபோது எந்த ஒரு ஆவணமும் இல்லாததால் அந்த ஆம்னி காரை உதகையில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஒப்படைத்தனர். விசாரணையில் கோவை சார்ந்த தனியார் லாஜிஸ்டிக் நிறுவனம் தங்க நகைகளை உதகையில் உள்ள பிரபல நகை கடைகளுக்கு விநியோகம் செய்ய வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சுமார் 2.5 கோடி மதிப்பிலான தங்க நகைகளுடன் கார் பிடிப்பிடிப்பு கொடுத்து வருமான வரித்துறைக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் லாஜிஸ்டிக் நிறுவனங்களுக்கு தங்க நகைகளுக்கான ஆவணங்களும் வருமான வரித்துறையுடன் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து பிடிப்பெடுத்த நகைகளுக்கான ஆவணங்களுடன் உதகையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு தனியார் லாஜிஸ்டிக் நிறுவனம் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது முதல் இதுவரை நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற வாகன சோதனையில் இதுவரை சுமார் 7 லட்சம் மதிப்பிலான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 2.5 கோடி ரூபாய் நகைகள் தனியார் லாஜிஸ்டிக் பிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தது. இதனிடையே உதகை சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்டுள்ள வாகன சோதனையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் தணிக்கையில் வாகன செய்வதை அதனை கண்காணித்து வருகின்றனர். அண்மை தகவலுக்கு நன்றி சிவக்குமார்.